நம்ம 90 கிட்ஸாக இருக்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் கட்டலை போட்டு பாட்டிமா விற்பாங்களே அந்த ஸ்நாக்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய்ங்க. இது வந்து ஹார்லிக்ஸ் மிட்டாய், அதே மாதிரி தேன் மிட்டாய், இலந்த வடை, ஸோ கமருக்கட்டு. இது சூப்பராக இருக்குங்க இந்த கேண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்லேயே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதை நாங்கள் கடைசியாக வச்சு விளாடுவோம். இது தாங்க இருக்குல்ல விலை கம்மியாக கிடைக்கும். அதாவது 4 வந்து ரூ. 1 நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இதுவும். இங்கே பாருங்க நம்ம ஆளு. ஸோ இது நாங்கள் வாங்கிட்டு போய் கிளாஸ் ரூமில் வச்சு அடி வாங்கின நாள் இன்னும் ஞாபகம் இருக்குது நம்ம பிடி சார்கிட்ட. அதே மாதிரி ஜெல்லி, இது வந்து பார்த்திங்கன்னா புளி ஜாமுன்னு சொல்லுவோம். இதுவும் நல்லாயிருக்கும். இது ரூ. 1க்கு 4 தருவாங்க. இது வந்து எடக்கல் மிட்டாய்ங்க. ஸோ என்னென்னா வெயிட்டை தான் வந்து கம்மி பண்ணிட்டானுங்க. ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும். இதை நாங்கள் கையில் வச்சு சுற்றி அறிவியல் டீச்சர்கிட்ட நான் அடி வாங்கினது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அப்படியே வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கமருக்கட்டு வகை தான். இங்கே பாருங்கள், இது வந்து கோல்டு காயின் காசுமோ, ஸோ அதாவது கோல்டு காயின் சாக்லேட்டுமோ, உள்ளே நல்லாயிருக்கு சாக்லேட்டு. இது தாங்க வேறு லெவலில் இருக்கும். சாக் பீஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ நல்லாயிருக்கு இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ஜாமு ரூ. 1க்கு 4 கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஆசை மிட்டாய், புளிப்பு மிட்டாய், ப்ளஸ்ஸு ஜீரக மிட்டாய். இங்கே பாருங்கள் நம்மால் ஜோக்கர் மிட்டாய்னு கவர் கூட மாறலைங்க. ஸோ இதெல்லாம் இந்த காலத்தில் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது. இது இன்னும் வளர்க்கணுங்க.